அல்லேலூயா. தேவனே, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குடலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. எல்லாரும் என் கண்மலையும் என் நிச்சயமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் உடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமென். இன்றைய தினத்திலே நாம் தெரிந்து கொண்ட 150வது சங்கீதம் சங்கீத புஸ்தகத்தில் கடைசி சங்கீதமாக இருக்கிறது. சங்கீத புஸ்தகத்தில் 150 சங்கீதம் இருக்கிறது. அதில் 150வது சங்கீதம். இது இந்த சங்கீதம் தாவீது ராஜா கர்த்தரை புகழ்ந்து பாடின சங்கீதம். துதித்து பாடுறாரு, கர்த்தரை நோக்கி துதித்து பாடுகிற துதியின் சங்கீதமாக கருதப்படுகிறது. இந்த சங்கீதத்தில் ஆரம்பிக்கும் போது தாவீது ராஜா அல்லேலூயா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், இன்றைய தினத்தில் கூட நம்ம ஃபஸ்ட்டு பாடல் ஆராதனை பாடல் பாடிக்கும் போது இதில் அல்லேலூயா அப்படின்னு அந்த வார்த்தை இருந்தது. நம்ம யூஸ்வலாக நம்ம ஆலயத்திற்கு வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம கடவுளை துதிக்கிறோம். அந்த துதிகளில் கடவுள் எப்பயுமே பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அதனால நம்ம எப்பயுமே கடவுளை துதித்து கொண்டே இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த சங்கீதத்தில் அல்லேலூயா அப்படின்னு போட்டிருக்குது. இந்த அல்லேலூயா என்பது என்ன வார்த்தைன்றா எபிரேய வார்த்தையை குறிக்கிறது. அல்லேலூ அப்படின்னா துதியுங்கள், யா அப்படின்னா யாவே, யாவேனா ஏன்னா கர்த்தரை துதியுங்கள் அப்படின்றத அந்த அல்லேலூயா என்பதில் இருக்கிறது. இப்போ சர்ச்சுக்கு நம்ம யூஸ்வலாக வரும்போது கடவுள் நம்மளுக்கு முன்னாடியே அந்த துதிகளை கேட்கறதுக்காக நம்மளுக்கு முன்னாடியே இந்த இடத்துல வாசமாய் இருப்பார். அதற்காக நான் கடவுளை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் நம்ம சர்ச்சுக்கு வரும்போது நம்ம அந்த டைமில் நம்ம கரெக்டாக வந்துடணும். வேலை விஷயமா இருந்தால் பரவாயில்ல, அந்த மற்ற காரியங்களை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்ம முன்கூட்டியே நம்ம கர்த்தருக்கு துதி ஆராதனை ஏறெடுக்க நம்ம சீக்கிரமாக வர நம்ம பழகணும். அந்த துதியின் வழியில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறேன். அதுக்குள்ள நம்ம இப்போ ஸ்கூலில் இப்போ ஏதாவது ஒரு காலேஜ் மீட்டிங் மாரி பிரின்ஸிபலோ ஒரு மினிஸ்டர்ஸோ வரும்போது நம்ம கரெக்டாக போயிடுவோம். அதுக்கெல்லாம் ஐயோ அவங்க வந்துடுவாங்க, அதுக்கு முன்னாடியே நம்ம போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போவோம். அவங்க வந்தாக்கா அவங்கள பார்க்கணும், சில பெரியவங்களை பார்க்கணுன்னா அந்த ஃபஸ்ட்டு சீட்டு கிடைக்கணும் அப்படின்ட்டு உட்காந்துருப்போம். அந்த மாதிரி அந்த உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம அதிகமாக நாட்டம் கொள்ளாமல் கடவுளோட ஆலயத்திற்கு நம்ம வரதை நம்ம முதலாவது நம்ம தேடணும். அந்த நம்மளுக்கு முன்னாடி கடவுள் இருப்பாங்களே அவங்கள பார்க்க நம்ம போகணும். அந்த பக்தியோட நம்ம எப்பொழுதும் ஆலயத்திற்கு வர வேண்டும். இந்த இதில் 150 அந்த சங்கீதத்தில் முதல் வசனத்தில் தேவனே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. எங்கு துதிக்கணும் அப்படின்னா அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதிக்க வேண்டும் அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த யாத்ராகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 17ஆவது வருஷம் அதில் என்ன இருக்குது 17ஆவது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை எப்படி வருஷத்துக்கு 3 நாள் தொழுகிறதுக்காக ஆலயத்துக்கு வருவாங்களாம். அந்த அது பழைய ஏற்பாட்டின் காலங்களில் அந்த மாதிரி இருக்குது. அது போல் எல்லா இடங்களிலும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. ஆலயத்தில் அந்த 3 தடவை அது ஆண் மக்கள் அவங்க மட்டும்தான் கர்த்தரை துதிப்பாங்க. சங்கீதம் 26:8-12. என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியர்களோடு கூட வாரிக்கொள்ளாதேயும். 12வது வசனம். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். 27:4. கர்த்தரின் ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இதில் தாவீது ராஜா என்ன சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்தை பற்றி சபை
அதை பற்றி சொல்கிறாரு. அவரோட ஆலயத்தில் தங்கி இருக்கிறத ரொம்ப விரும்புகிறாரு. அந்த கர்த்தருடைய ஆலயம் வந்து மிகவும் பரிசுத்த ஸ்தலம் என்பதை வந்து இந்த இடத்துல வந்து வெளிப்படுத்துகிறாரு. அதுபோல் 2 நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் அப்படின்னு எழுதியிருக்கிறது. இது போல கர்த்தர் வந்து அந்த ஆலயத்தில் வந்து பலவிதமான அதிசயங்களும் அவரோட அந்த பிரசன்னத்தையும் உணர கிருபை செய்வார். போல எசேக்கியா ராஜா வந்து வியாதியில் இருக்கும்போது அந்த ஒரு பாட்டு அவர் எழுதியிருக்கிறாரு. அது ஏசாயா 38:20. கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவன் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீதங்களை வாசித்து பாடுவோம் என்று சொல்றாரு. அப்போ வந்து அவரு அந்த காலத்திலேயே அவர் வந்து கர்த்தருடைய ஆலயத்துல வந்து போறத வந்து வாஞ்சையா எப்பயுமே அதை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படி இருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல எப்படி இருக்குன்னா, எங்கும் கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னு போட்டிருக்கிறது. இது வந்து யாராவது யோவான் 4:20-21 படிங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பும். நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம வந்து அந்த ஆலயத்துக்கு மட்டும் போய் தொழுகணும்னு கிடையாது. எல்லா இடங்களிலையும் கடவுளோட பிரசன்னம் இருக்கிறது. நம்ம எந்த இடத்துல நம்ம தேவனை நோக்கி பார்த்தாலும் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பதிலளிப்பாரு. அவர் நம்ம நோக்கி அவர் நம்ம பார்க்கிறார், தேவனாக இருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். போல நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், டிரைவ் பண்ணிட்டு இருக்கலாம், மற்றபடி வீட்டில் குக் பண்ணலாம், வீடு க்ளீன் பண்ணலாம். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம கர்த்தரோட அவரோட மகிமையை நம்ம வந்து சொல்லி நம்ம துதிக்க பழகி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுபோல் 1 தீமோத்தேயு 2:8 அதில் எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நம்மளுக்காக சொல்லியிருக்கிறாரு. இது வந்து என்ன காட்டுகிறதுனா, ஆலயத்தில் மட்டுமல்ல, நம்ம வீட்டில் இருக்கும்போது, ஆஃபீஸில் இருக்கும்போது, நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம் நம்ம கிடைக்கும்போது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து தேவனை நோக்கி நம்ம தொழுது கொள்ளலாம் அப்படின்றத இருக்கிறது. அடுத்தது 150 ஃபர்ஸ்ட் வசனம் வந்து, அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள். எதை பார்த்து துதிக்கணும் அப்படின்றது, அவரோட ஆகாய விரிவு வந்து யார் உண்டாக்கினார்? தேவன் உண்டாக்கினார். இப்போ அந்த தேவனை வந்து நம்ம ஆகாய விரிவை பார்த்து நம்ம தேவனை துதிக்கணும். இப்போ 121 சங்கீதம் 1 வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு தாவீது ராஜா பாடியிருக்கிறாரு. அப்போ கடவுள் அந்த ஒத்தாசை அந்த பர்வதத்தை வந்து நம்ம வானத்துக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுத்து நம்ம தேவனை வந்து துதிக்கிறதா இந்த இடத்துல இது பண்ணிட்டு, அதே மாதிரி நம்மளும் கடவுளை நம்ம நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவருடைய மாட்சிமை பொருந்திய கிரியைகளுக்காக அவரை துதிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. மாட்சிமை பொருந்திய கிரியை அப்படின்னு ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் அவரோட கிரியைகள் எல்லாமே அதில் இருக்குது. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அப்புறம் வெளிச்சம் உண்டாயிற்று, சூரியனை உண்டாக்கியிருக்கிறாரு, நட்சத்திரங்களை உண்டாக்கியிருக்கிறார், பல பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாரையும் உண்டாக்கினார். இந்த உண்டாக்கின தேவனை நம்ம அந்த அவரோட கிரியைகளை நினைத்து அவருக்கு நம்ம மகிமை செலுத்த வேண்டும். யாத்திராகமம் 15:1-5 யாராவது ஒரு வாசம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேலரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் எடுத்துச் சென்றார், குதிரையும் குதிரை தேவையும் கடலிலே தள்ளினார். கர்த்தரின் பலமும் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தர் வந்து அந்த காலத்தில் அவங்க இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து ஒரு அதிசயத்தை செஞ்சிருக்கிறாரு. ஒரு சத்துருவோட கையிலிருந்து அவர்களை தப்புவித்தார். அப்போ வந்து அவங்க வந்து கடவுள் வந்து துதித்து பாடின பாடல். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வந்து நம்மளுக்கு பலவிதமான நேரங்களில், இக்கட்டு நேரங்களில், ஆபத்து நேரங்களில்
பலவிதமான நம்ம மனிதர்கள் கைவிட்டிருப்பாங்க. அந்த மாரி நேரத்தில் நம்ம கடவுள் பலவிதமான அந்த ஏற்ற நேரத்தில் ஒரு பைபிள் வார்த்தையை நம்மளுக்கு கொடுப்பாரு. ஏற்ற மனிதர்கள் மூலியமாக நமக்கு வார்த்தையை கொடுத்து நம்மளை ஆறுதல் படுத்தியிருப்பாரு. அதெல்லாம் சொல்லி நம்ம எப்பொழுதும் துதிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 13:6 கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் அப்படின்னு தாவீது ராஜா சொல்லியிருக்கிறாரு. அதே போல நம்மளுக்கு செய்த நம்முடைய வாழ்வில் செய்த நம்மளுக்கு வந்து பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறாரு, நல்ல குடும்பங்கள், கூட இருக்கிறவங்க, சபை ஒவ்வொன்றும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒவ்வொன்றையும் எண்ணி பார்த்து நம்ம தேவனை துதிக்க வேண்டும். ஏசாயா 12:1 அதில் வந்து கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உன்னுடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர் அப்படின்னு பாடுறாரு. அது அப்போ அது என்னன்னாக்கா சில சமயம் நம்மளை தேவன் வந்து சிரிச்சிப்பார். நம்மளோட சில காரியங்கள் வந்து அவருக்கு முன்பாக ஒரு வேலை பார்வைக்கு அருவருப்பான காரியங்களாக இருக்கலாம், மனம் கசப்புள்ள காரியங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ஐயோ ஒருவேளை நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்ம நினைப்போம், நம்ம வந்து இந்த மாரி தப்பாக நடந்துட்டோமே அப்படின்னு நினைப்போம். ஆனாலும் நம்ம அந்த நேரத்துலையும் நம்ம அந்த பாவங்களை வந்து தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்து அவரை துதிக்கும் போது அந்த இடத்துல வந்து தேவன் வந்து நம்மளை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். 2 சாமுவேல் 22:4 அதில் தாவீது ராஜா வந்து சவுலின் கையிலிருந்து அவரை வந்து நீங்களாக்கி தப்புவித்தார். அப்போ வந்து அந்த இதில் சொல்கிறாரு, துதிக்கும் பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ என்னன்னா நம்ம வந்து நம்மளோட சத்துருவோட கையில இருந்து நம்ம துதிக்கும் போது என்ன சத்துருவோட காரியங்கள் எந்த ஒரு பெரிய காரியங்களாக இருந்தாலும் நம்மளை வந்து அந்த காரியங்களில் இருந்து விடுவித்து நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும். 150 சங்கீதம் 3ஆம் வசனம். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேராசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். கடவுள் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே வந்து ரொம்ப பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஆலயத்துக்கு வந்தாலும் நம்ம நல்லா கரங்களை தட்டி நம்ம பாட நம்ம பழகி கொள்ள வேண்டும். அதுபோல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களும் கடவுள் ஆசீர்வதிப்பார். அந்த சுரமண்டலம் வாசிக்கும் போது அந்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம், சுரமண்டலம் வாசிக்கும் போது அவரோட கரம் அவன் மேல் இறங்கிற்று அப்படின்னு போட்டிருக்குது. ஆவியானவர் வந்து அந்த இடத்துல வந்து இறங்குவார். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சத்தம் கேட்கும்போது நம்ம மேலே ஆவி இறங்குற தேவனாக இருக்கிறார். அதனால நம்ம தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். யாத்ராகமம் 17:11 அதில் வந்து மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலரை மேற்கொண்டார்கள். எப்படி நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளும், கைகளை 2 கைகள் நம்ம கொடுத்துருக்காரு, கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி நம்ம செலுத்த வேண்டும். இந்த இஸ்ரவேல் அப்போ அந்த மோசே வந்து கைகளை வந்து வானத்துக்கு நேராக தூக்கும் போது இஸ்ரவேலர் வந்து ஜெயிச்சாங்களாம். கையை அவருக்கு வந்து கை வலிச்ச ஒரு கீழே இதாகும் போது அமிலேக்கியர் வந்து மேற்கொண்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் நம்மளும் நம்மளோட எல்லா விதமான துதிகளையும் கடவுளுக்கு நேராக நம்ம ஏறெடுக்கும் போது நம்மளுடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து நம்மளுடைய கரங்களையும் மேலாக நேரெடுத்து நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அடுத்தது யாவரும் கர்த்தரை யாரெல்லாம் தொழுது கொள்ளும்? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசமுள்ள யாவும் அப்படின்றது 148 12ஆவது வசனம் 11ஆவது வசனம். பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம எல்லாரும் சுவாசம், கடவுளோட ஜீவ சுவாசம் நம்ம எல்லாம் ஊதியிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் கடவுளை துதிக்கணும். அதான் தாவீது ராஜா இந்த இதில் சொல்லியிருக்காரு. எல்லாமே ஈவன் வானத்து நட்சத்திரங்கள், ஆகாயத்து பறவைகள், மரங்கள், செடிகள், கொடிகள், தாவரங்கள் எல்லாமே கடவுளை வந்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. அதுபோல நம்மளும் நம்மளோட சுவாசம் நீங்கும் வரை நம்ம கடவுளை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும்.
சங்கீதம் 148 அந்த இதில் 11-11 அந்த இது இருக்குது. அடுத்தது மத்தேயு 22-23. தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமாம், நம்முடைய தேவன் வந்து மரித்தோருக்கு தேவன் கிடையாது. நம்ம வந்து ஜீவனுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறாரு. அதனால நம்ம அந்த ஜீவனுள்ள தேவனை நம்ம எப்பொழுதும் மகிமைப்படுத்த வேண்டும். அதே சேம் வசனம் வந்து தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார்ன்றது மார்க் 12:27 அதிகாரத்திலையும் அது இருக்குது. இந்த இதில் முன்னாடி இந்த இதில் சொன்னேன், இது கர்த்தரை வந்து எல்லா இடங்களிலும் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது. அந்த ஆலயத்தில் தொழுது கொள்ளலாம் அப்படின்றது இருக்குது. ஆனால் நம்மளோட புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்து 1 கொரிந்தியர் 3:16 யாராவது வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அடுத்தது வந்து ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனே தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம வந்து தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்மளோட உடம்ப ஆனாலும் சரி, நம்மளோட எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பரிசுத்தமாக நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த இடத்துல நம்ம இது பண்ணுறோம். ஏன்னா நம்ம பரிசுத்தம் இல்லைன்னா கடவுள் வந்து நம்ம என்னதான் நம்ம துதிய ஆராதனை ஏறெடுத்தாலும் நம்மளோட மத்தியில் இறங்கி வர மாட்டார். அதனால நம்ம அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ நம்ம கடைபிடிக்கிற வேண்டும். அப்போலாம் 2 கொரிந்தியர் 6:16 தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் வேறு. நாங்கள் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று சொல்றாரு. ஆமா, நம்ம வந்து அந்த விக்கிரகம் இல்லை. அது போல சில வந்து இப்போ சில அந்நிய மதத்தர்களை நம்ம பார்க்குறோம். அவங்க வந்துட்டு சூரியனை பார்த்து தொழுகிறாங்க, தண்ணீரை பார்த்து தொழுகிறாங்க. அவங்க அந்த விளக்கு எரிய வச்சு அதை பார்த்து அந்த விளக்க பார்த்து அந்த இதை பார்த்து தொழுகிறாங்க. அப்போல தேவையில்லாத சில கையினால் செய்யப்பட்ட சில காரியங்களை வச்சு அவங்க தொழுகிறாங்க. ஆனால் நம்மளோட தேவன் வந்து ஜீவனுள்ள தேவன். நம்மளை வந்து தேவன் வந்து விக்கிரமாக படைச்சது கிடையாது. நம்மளை வந்து ஒரு சுவாசமுள்ள ஜீவனாக அவர் படைச்சிருக்கிறாரு. அதனால் நம்மளோட உடம்பை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். நம்ம அந்த ஜீவனுள்ள தேவனை நம்ம எப்பொழுதும் தரிசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பைபிளில் வந்து இந்த அல்லேலூயா அப்படின்றது வந்து டோட்டலாக 28 தடவை வந்துருக்குது. சங்கீதத்தில் வந்து 24 தடவை. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் 4 டைம்ஸ் அந்த அல்லேலூயா என்கிற வார்த்தை வந்து இருக்கிறது. இப்போ இந்த சங்கீதங்களில் வந்து 146, 148, 149, 150 அந்த சங்கீதங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டார்டிங் எண்டிங் எல்லாமே அல்லேலூயா. அல்லேலூயா வானங்களில் உள்ளவரே துதியுங்கள், அல்லேலூயா கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அந்த இது எல்லாமே அல்லேலூயாவில் தொடங்குறதும் முடிகிற சங்கீதமாக இருக்கிறது. பைபிள் வந்து சங்கீதத்தில் வந்து 104வது சங்கீதம் 35வது வசனம். அதில் தான் ஃபஸ்ட்டு வந்து அல்லேலூயா அப்படின்றது பைபிளில் குறிக்கப்பட்டிருக்கிறது. பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமல் போவார்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அல்லேலூயா அப்படின்னு சொல்றது. இப்போ என்ன இதுல இருந்து புரியுதுன்னா, கடவுளுக்கு வந்து துன்மார்க்கர் மேல வந்து பிரியப்படுகிற தேவனே கிடையாது. துன்மார்க்கமான ஜீவியம் அந்த இதுல வந்து இருக்கக்கூடாது, அவங்களாம் இல்லாம போயிடுவாங்க. அதனால நம்ம வந்து அந்த நீதியின் பாதையில போகிறதுக்கு நம்முடைய ஆத்மாவை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அப்போல வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல 4 தடவை வந்து அல்லேலூயா என்ற வார்த்தை இருக்குது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19:6 யாராவது வாசிங்க. அப்பொழுது திரளான ஜனங்கள் ஆரவாரம் போலவும் தெருவில் இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாக்கி அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். இதுதான் லாஸ்ட் அல்லேலூயான்ற சங்கீதம் இருக்குது. அதுபோல் கடவுள் வந்து நம்ம எப்பயுமே நம்ம கைத்தாள ஓசையோடும் அந்த சுரமண்டலத்தோடும் வீணையோடும் கற்களை தொழுது கொள்ளணும், ஆவியோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நம்ம தொழுது கொள்ளணும். நம்ம நம்முடைய தேவன் பரிசுத்தமாக இருக்கிறபடியால் நம்மளும் அவரை பரிசுத்தோடு இருந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். சர்வவல்ல தேவன் உண்மையோடும் முழு ஆத்மாவோடு நம்ம தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கும். அல்லேலூயா.